நம்ம அங்கே திருச்செந்தூரில் பேக்கிங் பண்ணது முதல் இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து செட் பண்ணுறது வரைக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 மாத ஆன அந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை எப்படி பேக்கிங் பண்ணுறதுனா, நம்ம பிளாஸ்டிக் ட்ரே இருக்குல்ல, வெஜிடபிள் எல்லாம் வர அந்த ட்ரே, நீங்கள் பழைய இரும்பு கடைகளில் கேட்டாலும் அந்த மாதிரி ட்ரே இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்ததுனால அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளாஸ்டிக் ட்ரேவை பயன்படுத்தி எப்படி பேக்கிங் பண்ணுறதை பார்க்கலாம். நீங்கள் அடியில் நியூஸ் பேப்பர் ஏதாவது போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஈரமாயிரும். அதனால் நான் அடியில் வந்து கார்ட்போர்டு இல்லைனா அந்த அட்டை பாக்ஸ் அதை வந்து அதுக்கு அடிக்க ஏற்ற மாதிரி கட் பண்ணி உள்ளே நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் அட்டை பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லையும் பேக்கிங் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் 13 மணி நேரம் ட்ராவல் ஆகி வர்றது. ஸோ அதனால் நம்மளுக்கு பிளாஸ்டிக் இந்த மாதிரி ட்ரேயில் நம்ம கோழி குஞ்சுகளை நம்ம லக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு சேஃபாகவும்